ஃபீனிக்ஸ் படம் ரொம்ப சூப்பராக இருக்குது. சூர்யாவுக்கு வந்து இது ஃபர்ஸ்ட் படம் மாதிரியே இல்லை, எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு ஆர்டிஸ்ட்டுமே வந்து அவங்களோட ரோல் சூப்பராக பண்ணியிருக்காங்க. நியூ ஃபேஸஸ் நிறைய பண்ணியிருக்காங்க. எல்லாருமே அவங்களோட கதாபாத்திரத்தை நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ அனல் அர்ஜுன் மாஸ்டர் ஃபைட் சொல்லவே தேவையில்ல, பயங்கரமாக இருக்கும். இந்த அவரோட டைரக்ஷனில் வந்து இன்னும் பயங்கரமாக இருக்குது. ஸோ ஒரு ஃபைட்டும் நல்லா இருக்கு. பசங்க எல்லாருமே நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ தேவதர்ஷினி மேம் ஆகட்டும், எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. சாம் ப்ரோவோட மியூசிக் நல்லா இருக்கு. பேக்ரவுண்ட் பிஜிஎம்லாம் பிச்சிருக்காரு, நல்லா பயங்கரமா இருக்கு. ஸோ ஓவரால் வந்து இதெல்லாம் ஃபேமிலியோட வந்து பார்க்க வேண்டிய படம். ஸோ எல்லா தேட்டரில் வந்து பாருங்க, நல்லா இருக்கு படம். படம் சூப்பரா இருக்கு பிரதர். ஆக்சுவலா எப்படின்னா ஃபுல் வந்து பாத்தீங்கன்னா பவர் பேக் பர்ஃபார்மன்ஸா இருக்கு. ஃபுல் ஃபைட் பேஸ் பண்ணி படம் இது. எம்எம்ஏ அது அவ்வளோ அற்புதமா இருந்தது. என்ன விஷயம்னா இதுல ஒரு குழு, இந்த குழுலயே வந்து பாத்தீங்கன்னா சூர்யாவும் பிளஸ் அவங்களோட மெம்பர்ஸ் டீமா மொத்தமா பண்ணிருக்கிறது அவ்வளவு சூப்பரா இருக்கு. பிளஸ் அனல் அர்ஜுன் மாஸ்டர் பிச்சிருக்காரு. சாம் சிஎஸ் வேற லெவல். பிஜிஎம்மும் அந்த மியூசிக்லாம் பக்காவா இருக்கு. ஓகே பிரதர். படத்துல எனக்கு மெயினா அதோட கதை சொன்ன விதம், ஸ்கிரீன் பிளே ரொம்ப நல்லா இருந்தது. மெயினா ஆக்டிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சூர்யா அவர் நடிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் படம் மாதிரி தெரியல, நல்லா இருந்தது. ஸ்கிரீன் பிளே படம் போனதே தெரியல, ஒரு 2 hours போனதே தெரியல. நல்ல படம், எல்லாரும் பாருங்க. ஃபேமிலி அனல்ஸ் கண்டிப்பா பார்க்கலாம், நல்ல படம். படம் ரொம்ப சூப்பரா இருக்கு சார். உண்மையிலேயே படம் பார்க்கணும்னாக்கா இந்த மாதிரி தமிழ் படத்துல இந்த மாதிரி ஸ்டண்ட் படத்தை சமீபத்தில் நான் பார்த்தே இல்லை சார். அவ்வளோ சூப்பராக இருக்கு. விஜய் சேதுபதி பையன் முதல் படத்திலேயே அடிச்சு தூக்கிட்டாப்புல, ரொம்ப நல்லா இருக்கு. உண்மையிலேயே ஃபேமிலியோட உட்காந்து பார்க்கலாம். சண்டை என் வயசு 80 இருந்தாலும் இந்த மாதிரி சண்டையை விட இது வரைக்கும் அந்த மாதிரி தமிழ் படத்துல நான் பார்த்தே இல்லை. உண்மையிலேயே சொல்றேன், ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. ஏங்க அந்த பீனிக்ஸ் படத்தை வந்து கமலா தியேட்டர்ல பாருங்க, பயங்கரமா இருக்கும். 36 வெட்டு. சூர்யா பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி பையன் ஃபர்ஸ்ட் படம் பண்ணிருக்காரு, நல்லா இருக்கு, அற்புதமா இருக்கும். 36 வெட்டு எப்படி வெட்டினாலும் தெரியல, பயங்கரமா என்ட்ரி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாப் எப்படி போகுதுன்னே தெரியல, அப்படி பண்ணிருக்காங்க. செகண்ட் ஹாப் ஒன்னும் அற்புதமா போகுது. இது இந்த படத்தோட பலம் என்னன்னா பேக்ரவுண்ட் மியூசிக் தான், நல்லா பண்ணிருக்காங்க. வந்து படத்தை வந்து தியேட்டர்ல பார்க்கலாம். ஓகே, நல்லா சூப்பரா இருக்கு, பார்க்கலாம். நல்லா பார்க்கலாம். சூப்பரா இருக்கு, அதான் சொல்றேன், சூப்பரா இருக்கு. அடுத்து என்ன நடக்க போகுது என்ன அப்படின்ட்டு ஒரு ஆர்வமா எடுத்துட்டு போறாங்க. சூப்பரா பார்க்கலாம், அது ஒண்ணும் இல்ல, பாக்குறதுக்கு நல்லா இருக்கு, எங்களுக்கு பிடிச்சிருக்கு, பாக்குறவங்களுக்கும் பிடிக்கும், எங்களுக்கும் பிடிச்சிருக்கு. ஃபேமிலியா, நாங்க எல்லாம் ஃபேமிலியா தான் ஒரு 10-15 பேர் வந்திருக்கோம், பார்த்துட்டு தான் போறோம். மியூசிக் நல்லா இருக்கு, டான்ஸ் நல்லா இருக்கு. அவருக்கு அவரு ஒரு லோக்கலா டான்ஸ் ஆடுறாரு, அழகா இருக்கு அவருக்கு, சூப்பரா இருக்கு. புரியல. ரேட்டிங்னா 100 கொடுக்கலாம். எனக்கு என் மனசுக்கு எனக்கு பிடிச்சிருக்கு, அவ்வளவுதான். மத்தவங்களுக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும், எனக்கு பிடிச்சிருக்கு. அவரு பண்றது எனக்கு பிடிச்சிருக்கு. ஃபேமிலி படமான்னு கேட்டா கிடையாது. ஆனா ஃபைட் படம், ஃபைட் ரொம்ப ரொம்ப விரும்புறவங்களுக்கு அந்த ஏற்ற மாதிரி ஒரு என்கேஜா கொடுத்துருக்காங்க. படம் ஃபுல்லா ஃபைட்டு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து ஒரு டைலாக் இல்லைன்றாங்க. செகண்ட் ஹாஃப் அவர் தான் ரிவீல் பண்றாரு. படம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆக்ஷன் ஹீரோ பண்ற படத்தை வந்து விஜய் சேதுபதி பையன் சூர்யா கொடுத்துருக்காங்க. அவரும் நல்லா கேரி பண்ணி எடுத்து சூப்பரா பண்ணியிருக்காரு. என்னன்னா அதுல ஒரு ஃபைட்டு, அவங்க அண்ணன், அதுல ஒரு அண்ணன் நம்பிக்கை சென்டிமெண்ட், அதுல ஒரு சின்ன அண்ணனுக்கு ஒரு லவ், அந்த அண்ணன் லவ்வரை வந்து காப்பாத்துற மாதிரி ஒரு சீக்வன்ஸ், கடைசியா வந்து அவங்க அண்ணனை கொண்டுருவாங்க, உடனே வந்து ஒரு பெரிய கட்சி தலைவரை வந்து கொலை பண்ற மாதிரி ஒரு சீனு ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. அனல் அர்ஜுன் மாஸ்டருக்கு வாழ்த்துக்கள். ஃபர்ஸ்ட் அவர் இவ்வளவு பெரிய ஸ்டோரியை வந்து அந்த பையன் அவர்கிட்ட சூர்யா கிட்ட கொடுத்து கேர் பண்ண வச்சது பெரிய விஷயம். பிளஸ் அது இல்லாமல் அவரும் நல்லா பண்ணியிருக்காரு. இந்த வயசுல இவ்வளவு பெரிய படம் பண்றது பெரிய விஷயம். ஆனா கண்டிப்பா வந்து வாழ்த்துக்கள் சொல்லணும் அவருக்குலாம். எல்லாம் நிறைய பேர் அவர் ட்ரோல் பண்ணாங்க, அதெல்லாம் பண்றது தப்பு. யாரும் வந்து யாரையும் வந்து கொச்சப்படுத்தி பேசவும் கூடாது. நம்ம வந்து தனி மனித ஒழுக்கம்னு ஒண்ணு வேணும், அதெல்லாம் கண்டிப்பா வந்து எல்லாருக்கும் தேவை. அதே மாதிரி படத்தை வந்து பாருங்க, படம் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல படம், நல்லா இருக்கு.